வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி, எப்படி இருக்க? பேசி ரொம்ப நாள் ஆச்சே, அதான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கே விரும்பலை. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இருந்தாலும் ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோ, அழகர் வேறு அந்த வீட்டில் இருக்கானே, ஏதாவது அவனுக்கு ஆயிருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அட்டன் பண்ணுறாங்க. அப்போது என்ன விஷயம், எதுக்காக கால் பண்ண, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. நான் உன் கூட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ பேசுகிற நிலமையில இல்லை, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நானே கூப்பிட்றேன், வை. இரு 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 அவசரப்படாதம்மா, உன் பையன் இங்கே தானே இருக்கான், ஏதோ சொல்ல கூப்பிட்டா ஓவராக பண்ணுறியே அப்படின்னு கேட்குறாங்க. எப்பவும் போல் வில்லத்தனமா. அழகருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அழகருக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, உன் கூட தான் கொஞ்சம் பேசணும்னு நினச்சிட்டு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயத்த சொல்லு அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ், உனக்கு தான் 2 குழந்தைங்க இருக்குது, பெரிய வீட்டு வாரிசுங்க அவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு நீ என்னமோ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் இனிமேல் புத்தம் புதிய வாரிசு ஒன்று பெரிய வீட்டுக்கு வரப்போகுது, அதை முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோ, அதை சொல்லலாமே அப்படின்ட்டு தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதை என்கிட்ட எதுக்கு சொல்கிற, என்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. அப்போது சேது வராரு. என்ன ஐஸ்வர்யா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா, ஒன்றும் இல்லை மாமா, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நான் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிடுறாரு சேது. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு கொஞ்சம் பார்க்கணும், என்னோடய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வரணும், உன்னால் பார்த்து சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அது என்னோடய வேலை கிடையாது, உனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர்ஸ் இருந்தால் போய் பாரு, அது மட்டும் இல்லாமல் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. நீ பெரிய வீட்டுக்கு வாரிசாவோ இல்லை சின்ன வீட்டுக்கு வாரிசாவோ எதையோ ஒன்றா பெற்றுட்டு போய்க்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு என்னோடய 2 குழந்தைங்க ஒழுங்காக இருந்தாலே போதும், அழகரை முதல்ல கொண்டு வந்து வீட்டில் விடுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த கார் வாங்கி கொடுத்ததுலேருந்தே ஐஸ்வர்யாவோட நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா சரியில்லை. இவளுக்கு காரா, இவளுக்கு யாரை ஓட்ட தெரியும், இவளுக்கு எதுக்கு காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி அதுக்கு தகுந்த மாதிரி தூபம் போட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ராஜாங்க ஐயா பார்த்திங்கன்னா வராரு. வந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா, ஏதோ ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கியே, அப்படி உடம்பு சுகமில்லையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஐயா, நல்லா தான் இருக்கேன், இன்னைக்கு எதுக்கும் போய் டாக்டர்கிட்ட ஒரு பார்த்துட்டு வந்துரு அப்படிங்கிறாரு. அப்போ சரிங்க மாமா, நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அப்போ அந்த டைமில் தான் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதே எதேச்சியாக பார்த்திங்கன்னா அங்கே டியூட்டியில் இருக்கிறவங்க நம்ம தமிழ்ச்செல்வி. அப்போ தமிழ்ச்செல்வியை பார்த்தோன்னே வேறு வழியே இல்லை, தமிழ்ச்செல்விக்கு ஐஸ்வர்யா செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுதுங்க. அப்போ இவ சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குங்கிற போது, எனக்கு 3 நாள் ஒரு மாதிரி வாமிட்டிங்காக வருது, தலை வலிக்குது, ஒழுங்காக சாப்பிட முடியல அப்படிங்கிறதெல்லாம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்போது ஒரு வேளை கன்சீவாக தான் இருப்பாளோ, இவ உண்மையை தான் சொல்கிறாளோ, எதுக்கும் செக் பண்ணி பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அப்போது அந்த ரிசல்ட் வரக்கு 3 or 4 days ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் சேது வராரு. என்ன இது ப்ரெக்னன்சி டெஸ்ட்டா, வாய்ப்பே இல்லையே, என்ன இவ உளறிக்கிட்டு இருக்கா, விட்டா இன்னும் என்ன வேணாலும் சொல்லுவா, எல்லாம் என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கூட அவருக்கான நேரத்தை வந்து ரொம்ப இனிமையாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருடைய ஆசை பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வி கூடயும் தன்னோட 2 குழந்தைங்க கூடயும் சேர்ந்து வாழ மாட்டோமா அப்படிங்கிறது தான். இங்கே பார்த்திங்கன்னா அப்பத்தான் ஒரு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏடி தமிழ், எனக்கு தான் அந்த காரை ஓட்டு கற்றுக் கொடுத்தா என்ன போயிரு உன்னோடது, நானும் தான் வரேன் உங்களோட டிரைவிங் கிளாஸ்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பத்தா, முதல்ல நான் ஒழுங்காக ஓட்ட கற்றுக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி. ஏன் இது என்ன பெரிய வித்தியா என்ன, 6 நாளே கற்றுக்க முடியாதா, நானெல்லாம் நீ கற்றுக்க 4 நாள் ஆச்சுன்னா நான்லாம் 2 நாளில் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டி, அதாவது அப்பத்தா. அப்போ தமிழ்ச்செல்வி பார்த்திங்கன்னா விடாமுயற்சியால் டிரைவிங் கிளாஸ் போகவும் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய
கார் ஓட்டவும் கற்றுக்குறாங்க. இனி பார்த்திங்கன்னா அழகர், மீனாட்சி, தமிழ்ச்செல்வி யாருமே பஸ்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஐஸ்வர்யா அதை விடுற மாதிரி தெரியல. தமிழ்ச்செல்விக்கு எப்படியாவது இந்த கார் சேது வாங்கி கொடுத்தது தான் அப்படின்னு கண்டிப்பாக தெரிய வைக்க தான் போகிறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைங்களா, உடனே தூக்கி போட்டுருவாங்க. தமிழ்ச்செல்வி கஷ்டப்படணுங்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியே இல்லைங்களா. அப்போ தமிழ்ச்செல்வி அவங்கள தூக்கி போட்டதுமே கண்டிப்பாக சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இதனால் இன்னொரு பிரச்சனை வரப்போகுது இல்லைங்களா. கண்டிப்பாக அதைத்தான் அடுத்த வார எபிசோடுகளை நம்ம பார்க்கலாங்க என்ன நடக்குன்னு. ஸ்டே டியூன் வித் கதைச்சோலை. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.